பாஜக கூட்டணியா இல்ல ஜெயிலா? விஜயை மிரட்டும் மத்திய புள்ளி. இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில அரசியல் களத்துல புதிய திருப்பங்கள் உருவாகிட்டு வருது. இந்த சூழல்ல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் மேல பாஜக தரப்புல இருந்து அழுத்தமிடப்படுறதா பரபரப்பான தகவல்கள் வெளியாகி இருக்கு. சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல ஒவ்வொரு கட்சியினரும் தங்களுடைய கூட்டணியை தேர்ந்தெடுத்துட்டு வராங்க. அந்த வகையில ஆரம்ப கட்டத்துல அரசியலுக்குள்ள வந்த விஜய் ஆட்சியில பங்கு, சம உரிமை அப்படின்னு சொன்னதுக்கு நிறைய பேர் வரவேற்றாங்க. இதன் காரணமா பல கட்சிகளுடைய கூட்டணி உடையும் அப்படின்னு தாவேக தலைவர் விஜய் எதிர்பார்த்திருந்தார். ஆனா இதுவரைக்கும் வச்சு அவரவர் தேவைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில ஒவ்வொருத்தரும் முன்னாடி இருந்ததை விட இப்ப கூடுதல் எண்ணிக்கையில தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ள வலு பெற்றிருக்கிறாங்க. ஆனா விஜய் கூட கூட்டணி வைக்க யாருமே முன் வரல. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இப்ப பாஜக காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிருக்கு. கரூர் வழக்குல தக்க சமயம் பார்த்து சிபிஐ விஜய மிரட்டிட்டு வருது. அந்த வகையில நேத்து தமிழக வெற்றி கழகம் சார்பா அவசரமா ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. குறிப்பா என்டிஏ கூட்டணியில நீ இணையல அப்படின்னா கட்டாயமா கரூர் வழக்க வச்சு சிறைக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு அமித்ஷா மூலமா மிரட்டல் வந்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இது தொடர்பா பேசதான் நேற்று விஜய் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினதா பனையூர்ல இருந்து தகவல்கள் கசிஞ்சிச்சு. விஜய் மிரட்டலுக்கு அடிபணிந்து பாஜக கூட்டணியில இணைவாரா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.